மூச்சு வாங்குவதற்கான உண்மையான காரணம், அடிக்கடி மூச்சு வாங்குகிற பிரச்சனைக்கு காரணம் என்னென்னாக்கா, இந்த மாதிரி பிரச்சனை எனக்கும் இருந்தது. இப்போ எனக்கு இல்லை. அதை வச்சு நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். மூச்சு வாங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சோறு சாப்பிட்றோம்ல, அது நிறைய சாப்பிட்றது, வயிற்றை நிரப்புற மாதிரி இந்த சோறு சாப்பிட்றோம்ல, சோறு, பூரி, பொங்கல், தோசை, இட்லி, இந்த மாதிரியான உணவுகள் தான் மூச்சு வாங்குறதுக்கே காரணம். இந்த மாதிரி உணவுகளை, அதாவது இதில் என்னென்னா, இந்த மாதிரி அரிசி கோதுமையினால் சமைக்கப்பட்ட உணவுகளை நம்ம வந்து உப்பு கலந்து தான் சமைப்போம், அப்படி தானே? உப்பும் ஒரு காரணம். நம்ம டெய்லி உப்பை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு அளவில் வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது சேர்த்து சமைக்கப்படுகிற இந்த அரிசி தானியங்கள், இது ரெண்டுமே வந்து மூச்சு வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம். மூச்சு வாங்குறத ஈஸியாக நிறுத்தலாம். டக்குன்னு இந்த உணவுகளை தவிர்த்து விட்டாலே உடனே நின்று போயிடும். ஒரு 2 நாளில் நின்று போயிடும் மூச்சு வாங்குகிற பிரச்சனை. என்னால் ஒரு வேலை செய்ய முடியல, யார்கிட்டையும் பேச முடியல, பேசினாலே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. யார்கிட்டையும் பேச முடியாது. என்னடா பேசுகிறதுல இப்படி ஒரு பிரச்சனையா? சின்ன வயசில் நம்ம அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ வயசானதுனால இப்படி ஆகுதா? ஆனால் சிலர் நல்லா பேசுகிறாங்களே, அப்போது ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை? அவங்க அந்த உணவு சாப்பிட, எல்லாத்துக்கும் வந்து சுகரோ அல்லது இந்த ஆஸ்மா நோயோ வர்றதில்ல. அதுக்காக நோய் வருவதற்கான காரணம், நோய் இல்லாதவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய உணவு பழக்கத்தையும் ஒப்பிட்டு அவங்களாம் அது சாப்பிட்றாங்க, நம்மளும் இதை சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் நல்லா சர்க்கரை போட்டு டீ குடிக்கிறாங்க. அதுக்காக சுகர் வந்தவங்க அவங்கள பார்த்துட்டு ஏன் அவங்களாம் குடிக்கிறேன் நான் குடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது. அது மாதிரி பொதுவாக சொல்கிறேன். என்னென்னா, மூச்சு வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னாக்கா, இந்த உப்பு சேர்த்து சமைக்கிறது. உப்பை வந்து நம்ம தினசரி உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கிறது, அதிகமாக உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளையே நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது, அது ஒரு காரணம். அப்புறம் வந்து இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அரிசி, சாதம், பிரியாணி, தோசை, இட்லி, பூரி, பொங்கல், இடியாப்பம், ஊத்தப்பம், இந்த மாதிரி சாப்பிட்றோம்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மூச்சு வாங்குறதுக்கே காரணம். ஆக நம்ம வந்து மூச்சு வாங்குறத தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு 2 நாளில் முடியும். உணவு முறையை மாற்றாமல் நீ எவ்வளோ தான் மருந்து சாப்பிட்டாலும் அது வந்து சரி வராது. இல்லை அதை தேடி நம்ம போக முடியாது. ஒரு சரியான மருத்துவத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணால், எளிமையான ஒரு வழி என்னென்னா, நம்மளை நாமே கட்டுப்படுத்திக்குவோம். மருத்துவர்கிட்ட போனால் அவர் மாதம் 5,000 10,000 மருந்து எழுதி கொடுப்பாரு. 1 வருஷம் சாப்பிட்ணுங்க அப்படிம்பாரு. சரியாகமா சொல்ல முடியாது. நம்ம சம்பாதிக்கிறதே கம்மியான பணம் தான். எல்லாத்தையும் மருத்துவர்கிட்ட, அப்போ மருத்துவர்களே நம்ம முழுமையாக நம்பக்கூடாது. மருத்துவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். எல்லா பிரச்சனையும், நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் மருத்துவர் சமாளிச்சிருவார். நமது உடலில் உள்ள எல்லா நோய்களையும் மருத்துவர் குணப்படுத்திடுவார் அப்படின்னு நம்ம நம்பினோம்னா அது ரொம்ப பணக்காரங்களுக்கு வேணால் சாத்தியமாக இருக்கலாம். பணக்காரங்களோட அப்படி நம்ம எப்போவுமே நம்பக்கூடாது. நாமளே வந்து அதற்கு வழிகளை தேடணும், நோய்களுக்கான வழிகளை தேடணும். அட்லீஸ்ட் நாம் அனுபவிக்கிற நோய்கள், நமது உடலில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நோய்களுக்கான வழிகளை நாம் தேடணும். அது நம்முடைய கடமை. அப்படி அந்த வகையில் அற்புதமான தீர்வு என்னென்னாக்கா, வந்து என்னென்னா, உப்பு சேர்த்துக்காமல் சமைக்கப்படுகிற உணவுகளை உண்ணணும். உண்டாலே போதும், வந்து நோய்கள் வரவே வராது. இதுதான் ரொம்ப தெளிவானது. மூச்சு வாங்குதா, உப்பு அதிகமாக உப்பு சேர்த்த சமையலை வந்து சாப்பிடாத, உப்பு சேர்த்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. இதுதான் தீர்வு. என்னெல்லாம் வந்து உப்பு, நம்ம சோறு சாப்பிடுவோம், அப்போ அரிசி, கோதுமை, பூரி, பொங்கல், பிரியாணி, இந்த மாதிரியான சாப்பாடுகளை முற்றிலும் தவிர்த்து விட்டு நாம் சாப்பிட என்ன உணவுகளை சாப்பிடலாம். இதெல்லாம் தவிர்த்தா அப்போ நம்ம என்ன தான் உணவு சாப்பிட்றது அப்படின்னா, இப்போ மரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாம், அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாம், இந்த மாதிரி கிழங்கு வகைகளை சாப்பிட்லாம், வேர்க்கடலை, இந்த மாதிரியான பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி சாப்பிட்லாம். முட்டை கூட நம்ம வந்து உப்பு சேர்க்காமல் வந்து சாப்பிட்லாம். முட்டை வந்து அவிச்ச முட்டையாக இருந்தாலும் சரி. அப்புறம் பால், இதை வந்து நம்ம சர்க்கரை சேர்க்காமல், வெள்ளைச்சீனி, அது மாதிரி வெள்ளைச்சீனியும் மூச்சு வாங்கும். வெள்ளைச்சீனி கலந்த டீ குடிக்கிறது இருக்குல்ல, அதுவும் மூச்சு வாங்கும். அது மாதிரி நாட்டு சக்கரை போட்டால் கூட மூச்சு வாங்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வெள்ளைச்சீனி கண்டிப்பாக கலந்து சாப்பிட்டாக்கா, டீ குடித்தாக்கா அது கண்டிப்பாக மூச்சு வாங்கும். அதனால் இந்த உப்பு, வெள்ளைச்சீனி இதெல்லாம் கலக்காமல், சேர்க்காமல் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாக்கா மூச்சு வாங்குவதற்கு பதிலாக அதற்கு எதிர்நிலை என்னன்னாக்கா மூச்சு வாங்காது, பேசுவதற்கு நல்ல தெம்பாக இருக்கும். யார்கிட்டையும் வந்து நம்ம வந்து மூச்சு வாங்கிட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி பேசணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ வந்து நம்ம சுதந்திரமாக பேசலாம். பேசுவதற்கான சுதந்திரம். அப்போ இதெல்லாம் என்ன உணவுகள்னால், நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். பேசுவதற்கான சுதந்திரத்தை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு, அதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள். நம்மளை நோயாளி ஆக்கி, யாரோ பணம் சம்பாதிக்கிறக்காக நம்மளை இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால் விழிப்போடு நடந்துக்கணும். யாருடைய சூழ்ச்சிக்கும் நாம் ஆளாயிடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் வேணால் பரிசோதித்து பாருங்கள்.
உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். ஏன்னா நானே மேல் மூச்சு கீழ் மூச்சு எனக்கு அடிக்கடி இது மாதிரி மூச்சு வாங்குகிற பிரச்சனைலாம் வந்தது. எங்கேயும் நடக்க முடியல, ஓட முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போ என்னுடைய உணவு முறையை நான் மாற்றினேன். அதனால் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் என்ன பண்ணுங்கள், உப்பு சேர்த்து சமைக்கப்பட்ட உணவுகளை முழுமையாக குறைக்க முடியலனா கூட ஒரு 30% குறைச்சிங்க. ஒரு 70% உணவுகள், நீங்கள் சாப்பிட்ற 70% உணவுகள் எப்படி இருக்கணும்னா, உப்பும் வெள்ளைச்சீனியும் சேர்த்துக்காமல் சமைக்கப்பட்ட உணவுகளை, காய்கறிகளை, பழங்களை, கடலைகளை, கிழங்குகளை, பால், முட்டை இந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு மூச்சு வாங்காது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்காது, சுறுசுறுப்பாக இருக்கலாம். இப்போ மேல் மூச்சு கீழ் மூச்சு இந்த மாதிரி மூச்சு வாங்குறதுல இவங்களுக்கு இன்னொரு வேலை என்னன்னாக்கா, ரொம்ப டயர்டாகிடுவாங்க, எப்போவும் சோர்வாகவே இருப்பாங்க, எப்போவும் படுத்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணும், உற்சாகமாகவே இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டாங்க, ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தனிமையை விரும்புவாங்க. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைலாம் வரும் பாவம். அதனால் அவங்க அது ஈஸியாக தப்பிக்கலாம். முதல்ல ஒரு 2 நாள் 1 வாரத்துக்காவது பயிற்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. மூச்சு வாங்குவதற்கு மேல் மூச்சு கீழ் மூச்சுலாம் வாங்குதில்ல, அதுக்கான காரணம் என்னென்னாக்கா, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது, வெள்ளைச்சீனி கலந்த உணவுகள், உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிடுவது தான். அதாவது மைதா, பரோட்டா, இப்படி கேக்கு, இது மாதிரி பேக்கரி உணவுகள், பப்ஸு, இது மாதிரி சாப்பிட்றோம்ல, இது எல்லாமே என்ன பண்ணணுன்னாக்கா மேல் மூச்சு வாங்குறதுக்கு காரணமாக இருக்கும், அல்லது வேறு ஏதோ ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அதில் ஒரு விளைவு தான் மூச்சு வாங்குறதுங்கிற ஒரு விளைவு. அப்படி ஏற்படுத்தலையே ஒருத்தருக்கு இன்னொரு விளைவு ஏற்படுத்தும். அதனால் மூச்சு வாங்குது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான காரணம் என்னென்னாக்கா, உண்மையான காரணம் என்னென்னாக்கா, இந்த மாதிரி உப்பு மற்றும் வெள்ளைச்சீனி கலந்து தயார் செய்யப்பட்ட உணவுகள் அத்தனையுமே மூச்சு வாங்கும். அப்போது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நல்ல மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, சாதாரண மக்கள் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான மக்கள் மத்தியானம் சோறு, இட்லி, பூரி, பொங்கல், பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியாக வாழ்கிறோம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பாருங்கன்னா, உடற்பயிற்சி எதுவுமே செய்ய மாட்டாங்க, உடல் உழைச்சிக்கிட மாட்டாங்க, ஒரு வாக்கிங் போக மாட்டாங்க, நடைப்பயிற்சி போக மாட்டாங்க. ஏன்னா மூச்சு வாங்கும். உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு இவங்க சோம்பேறியாக இருப்பாங்க. இவங்களால் உடல் உழைப்பிலே ஈடுபட முடியாது. அந்த அளவுக்கு உடல் பருமனாகிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னாக்கா, மூச்சு வாங்குகிற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது, பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க அதை தெளிவாக உணரல. ஒரு சிலருக்கு தான் அதிகமாக இருக்கும், அவங்க தான் தெளிவாக அதை உணர்வாங்க. இப்போ அல்லது உணர்கிற மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் அதை நோக்கி போகும்போது தான் அது நம்மக்கிட்ட இப்படி ஒரு நோய் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே நாம் ஏதாவது முயற்சி செஞ்சால் தான் நமக்கே தெரியும், நம்மக்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணுனாலே நாம் அதற்கான முயற்சி எடுத்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட மூச்சு வாங்குகிற பிரச்சனை இருக்குதான்ட்டு நிறைய பேத்துக்கு தெரியாது. அதாவது மூச்சு வாங்குகிற மாதிரியான எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்மக்கிட்ட மூச்சு வாங்குகிற பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. இல்லைப்பா, எனக்கெல்லாம் மூச்சு வாங்காது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்காது. எப்படி வாங்கும்? ஏதாவது வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் வாங்கும், அல்லது ஏதாவது நிறைய பேசணும்னு நினைக்கும் போது வாங்கும். இல்லை, நீ எல்லாத்தையுமே மூச்சு வாங்குகிற மாதிரியான எந்த பிரச்சனைகளையுமே இவங்க முன்கூட்டியே தவிர்த்துடுறாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தன்னிடமிருந்தே மறைப்பதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூச்சு வாங்குகிற மாதிரியான எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, அதிகமாக உடல் உழைப்பில் ஈடுபட மாட்டாங்க, வாக்கிங் போக மாட்டாங்க, நடைப்பயிற்சி செய்ய மாட்டாங்க, உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. அப்போ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா, பெரும்பாலும் அப்படி சாப்பிட்டா மென்மையான வேலைகளை. இன்றைக்கி சமையல் பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் கூட அவங்க வீட்டிலே இருந்துட்டு, சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டிலே இருந்துட்டு அப்படியே வீட்டில் உள்ள வேலைகளை அப்படி மென்மையாக செஞ்சுட்டு அப்படி போயிடுவாங்க. அப்போ அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் தெரியும். நமக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்குள்ள பிரச்சனைகளை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நமக்குள்ள தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும், நமக்கான தீர்வுகளை. அதுக்கே நம்ம ஒரு மேம்பட்ட ஒரு லட்சிய வாழ்க்கையை வாழணும். நமக்குள்ள பிரச்சனைகளை நாம் தெரிஞ்சுக்கணுன்னாலே நாம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழணும். அப்போ தான் ஒரு லட்சிய வாழ்க்கையை வாழணும். அப்போ தான் நமக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறதையே நாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா இப்போ மூச்சு வாங்குகிற பிரச்சனை நமக்குள்ளே இருக்குதா, மூச்சு வாங்குகிற பிரச்சனை நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போல்லாம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, நம்ம வாக்கிங் போவோம், உடற்பயிற்சி போவோம், நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, ஓடி பார்ப்போம், மூச்சு வாங்குவோம், ரொம்ப மூச்சு வாங்குவோம், ஒரு வேலை செஞ்சால் மூச்சு வாங்குவோம், பேசினா மூச்சு வாங்குவோம். அப்போ எல்லாருமே இங்கே உடற்பயிற்சி செய்கிறதில்ல.
அப்போ மூச்சு வாங்குகிற பிரச்சனை உள்ளவர்கள் அவர்களுக்கே தெரியாது அவங்களுக்கு நமக்கு மூச்சு வாங்குகிற பிரச்சனை இருக்குதான்ட்டு. அதுக்கு ஏன் தெரியாமல் போகுதுன்னா அவங்க உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பாங்க, அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டாங்க, தனிமையாக இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு மொபைல் ஃபோன்லேயே நேரத்தை போக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் உடல் உழைப்பில் எதுவுமே ஈடுபட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே மூச்சு வாங்குகிற பிரச்சனை இருக்குதான்னே அவங்களுக்கே தெரியாது. அப்போது நமக்குள்ள பிரச்சனைகளை நாம் தெரிஞ்சுக்கணுன்னா நாம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழணும். இப்போ உடற்பயிற்சி செய்கிறதெல்லாம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைன்னு ஒரு அடையாளம் தான், ஒரு நடைமுறை தான். மேம்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களின் ஒரு நடைமுறை தான், அன்றாட நடைமுறை. அப்படின்னா அப்புறம் ஒரு அன்றாட நடைமுறை நம்ம ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழணும், ஒரு லட்சிய வாழ்க்கை வாழணும். அப்படி தான் நம்ம நமக்குள்ள பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்படி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான். ஏன்னா மூச்சு வாங்குகிற பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்குது. இன்றைக்கி ஏன் மொபைல் ஃபோன்லேயே பார்க்குறாங்க, மொபைல் ஃபோன்லேயே அதுக்கு மூச்சு வாங்குகிற பிரச்சனை கூட இருக்கும். சோர்வாக இருக்குது, எந்த வேலையும் செய்ய தோட்டல, சரி நேரத்தை போக்கணும், அதுக்கு எளிதான வழி இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது. அதன் மூலம் என்னன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகளே அவங்களுக்கே தெரிஞ்சிக்க முடியாது. வடிக்காது. நமக்கு மூச்சு வாங்குகிற பிரச்சனை நமக்கு இல்லை இருக்குதா? அப்போ இருக்குது, நிறைய பேத்துக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. அது மாதிரி வெள்ளைச்சீனி கலந்த உணவு, தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. ஏன்னா இதுதான் மூச்சு வாங்குகிற பிரச்சனைகளுக்கே காரணம். அதனால் இந்த உணவுகளை தவிர்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 70% உணவுகள், நாம் உண்ணுகிற 70% உணவுகளை இந்த மாதிரி வெள்ளைச்சீனி மற்றும் உப்பு கலந்து தயாரிக்கப்பட்ட உணவுகளை உண்ணாமல் இருப்பதன் மூலம், மாற்று உணவுகளை நாம் தேடி செல்வதன் மூலம் நமக்கு மூச்சு வாங்குகிற பிரச்சனையை 2 நாளில் சரி செய்து விடலாம். இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் நீங்கள் நடைபயிற்சிலாம் போக மாட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உணவு முறை தான் காரணம். ஏன் உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க? ஏன் உடல் உழைப்பில் நம்பிக்கை இல்லை மக்களுக்கு? உடல் உழைப்பில் ஏன் நம்பிக்கை இல்லை? உடற்பயிற்சியில் நம்பிக்கை இல்லை? ஏன் நடைபயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் குண்டாக இருக்காங்க? அவங்களுக்கு அவங்களுடைய உணவு முறை அவங்கள இயல்பாகவே ஒரு உடல் உழைப்பு சார்ந்த நடைமுறைகளை தடுத்து விடுகிறது. உடல் உழைப்பதில் உள்ள ஒரு ஆர்வத்தையும் நம்பிக்கையும் அடிப்படையிலிருந்தே தகர்த்து விடுகிறது. அதனால் உணவு முறையை மாற்றும்போது தான் மக்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்க முடியும். நமக்குள்ள பிரச்சனை, ஒரு லட்சிய வாழ்க்கை வாழணுன்னா நம்ம உணவு முறையை மாற்றி ஆகணும். சோறு, பூரி, பொங்கல், பிரியாணின்னு சாப்பிட்டுட்டு ஒரு லட்சிய வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழணுன்னா மேம்பட்ட உணவுகளை சாப்பிட்ணும். அப்போ மேம்பட்ட வாழ்க்கையை அப்போ நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமையும். நம்ம மேம்பட்ட ஒரு உணவு முறை உண்டால் தான் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம உண்ணுகிற உணவுகள் ஒரு மலிவான உணவுகள் அல்லது ஒரு கீழ்நிலை வாழ்க்கை முறைக்கான உணவுகள், ஒரு தரம் கெட்ட உணவுகள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி உணவுகள் தான் இந்த மாதிரி சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, ஊத்தப்பம், ஆப்பம், இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே, பேக்கரி, பப்ஸு, பஜ்ஜி, சமோசா, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே மைதா, பரோட்டா, இதெல்லாம் என்னென்னாக்கா ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான உணவுகள் கிடையாது. நாம் உண்ணுகிற உணவுகளை சரியாக உண்டால் தான் நாம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியும், லட்சிய வாழ்க்கை வாழ முடியும். அதனால் என்ன பண்ணால் ஒரு 70% நம்ம உப்பு மற்றும் வெள்ளைச்சீனி மற்றும் மைதா இவையெல்லாம் இல்லாத உணவுகள், இவையெல்லாம் சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்பட்ட உணவுகளை நாம் உண்ண வேண்டும். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும், ஒரு லட்சிய வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும், சோம்பல் இல்லாமல் இருக்க முடியும்.